மேடம், மார்ச் 8 உலக மகளிர் தினம். ஒரு மகளிரா, ஒரு அறக்கட்டளை நிர்வாக இயக்குனரா ஏதோ வார்த்தை செய்ய சொல்லுங்க. வணக்கம். எல்லாருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஆண்டாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் உமா மகேஸ்வரி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு. ஒரு பெண்ணா பிறந்து அந்த பெண்மை தினத்தை கொண்டாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இங்க ஆண்டாள் அறக்கட்டளையில யாரை இந்த சமூகத்துல பின்தங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நரிக்குறவர்களோட நாங்க தீபாவளி கொண்டாடி இருக்கோம். அந்த ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட சமத்துவ பொங்கல் கொண்டாடி இருக்கோம். அது இல்லாம முதியோர் இல்லங்களுக்கு போய் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எவ்வளவோ வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும் அதை தாண்டி இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம பிறந்த பிறப்புக்கும் பெண்ணா இருக்கிறதுனாலதான் ஒருத்தவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை உணர்ந்து ஸ்ரீ ஆண்டாள் அறக்கட்டளையில இருந்து நானும் என்னோட குழுவினரும் நிறைய உதவி நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த வகையில இந்த மார்ச் 8 மகளிர் தினம் உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல பாஞ்சாலை என்ற கிராமத்துல 16 மணி நேரம் பெண்கள் வேலை பார்த்திருக்காங்க. அந்த பெண்கள் அத்தனை பேரும் ஒரே நாள்ல சடனா எங்களால 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, அதை விட்டு நாங்க வீட்டுல சமையல் பண்ணணும், குழந்தைங்களை பாத்துக்கணும்னு போராடி இருக்காங்க. ஆனா கடந்த 8 வருஷமா அவங்க போராட்டத்துக்கு எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா மார்ச் 8ஆம் தேதி 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும்னு சொல்லி இந்த மார்ச் 8ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அரசியல்ல இருந்தும் எல்லாருமே பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை அப்படின்றது எங்கேயோ ஒரு கிராமத்துல யாரோ ஒரு பெண் பண்ண போராட்டத்தினாலதான் இந்த 8 மணி நேரம் வேலை கிடைச்சிருக்கு. அந்த மார்ச் 8ஆம் தேதி அந்த வேலையோட அறிவிச்ச நாளதான் நம்ம உலக மகளிர் தினமா மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறோம். அது வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்ம ஆண்டாள் அறக்கட்டளையில இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணணும்னு நாங்க ஆசிரமம் கட்டிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில முதியோர் இல்லம், அதாவது எந்த சமூகத்துல எந்த வீட்டுல எந்த முதியோரை நீங்க வெளியே தள்ளுறீங்களோ அவங்கள தயவு செய்து எங்க கிட்ட கொண்டு சேர்த்துங்க. நாங்க திருவண்ணாமலையில முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கோம். அந்த முதியோர் இல்லத்துல நாங்க எங்க அப்பா அம்மாவா நாங்க சேர்த்து நாங்க பாத்துக்கிறோம். இங்க இருக்கிற டென்னிஸ் ஆகட்டும், இந்த கேமராமேன் ஆகட்டும், எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற எல்லா மகளிர்களுக்கும் இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பெண்கள் இல்லை. ஒரு வீட்டு வேலையில இருந்து பிளைட் ஓட்டுறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் பெண்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சின்ன தனிப்பட்ட முறையில என்னோட சின்ன விஷயம்னு சொல்ல போனேன்னா, ஒரு பெண்களுக்கு எது வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பணம், இன்னொன்னு அழகு. யாரு பணத்தை பத்தி பேசினாலும் மயங்கிடாதீங்க, அழகா இருக்கான்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க. நம்மளோட அழகு நமக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். என் பேரு பிரியதர்ஷினி ஷாம். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபேமிலியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம தான் எடுத்துக்கிறோம். ஸோ என்னால இப்ப ஜாப் போக முடியல. பட் ஆனா வீட்டுல நான் சும்மா இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டே இருக்கிறது. அது இப்போ இல்லைனாலும் எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் அது எனக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபினான்ஷியலா நான் என் வீட்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் ரொம்ப போல்டா இருங்க. எதுவுமே நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஸோ எல்லாரும் இந்த நாள்ல ஹாப்பியா இருங்க, நல்லது பண்ணுங்க, நம்மளால எல்லாமே முடியும்னு நினைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். எல்லாருக்கும் மறுபடியும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சாதனை புரிவோம், சரித்திரம் படைப்போம். அன்பான பெண்மணிகளே, நாட்டின் கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறுகின்றேன். என் பெயர் திலகா. நான் திரைப்பட பாடலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், குழந்தைகளுக்கான நாட்டியங்கள் சொல்லிக் கொடுப்பது, இன்னும் பல கைத்தொழில்கள் எல்லாத்திலையும் நான் ஆர்வத்துடன் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் காரணம் என் துணிவுதான். பெண்களே, நாம் துணிவை துணையாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. கண்ணீரில் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய கனவுகளையும் வீணாக்க விடாதீர்கள். கண்டிப்பாக வீணாக்க கூடாது.
யாராவது எதுவாக சொல்லிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களா, இப்படி சொல்லிடுவாங்களா என்று நீங்கள் பதறக்கூடாது. உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள், மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று உங்கள் முயற்சிகளை கைவிட்டு விடாதீர்கள். எப்பொழுதுமே துணிவை துணையாக கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்லி என்ன ஆகப் போகிறது? பெண்களை குறைக்க வேண்டும். பெண்களை மூலையில் உட்கார வேண்டும் என்றால் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் நடத்தையை பற்றி தவறாக பேசுவார்கள். அந்த நேரங்களில் நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும். இன்னும் என்ன சொல்ல போகிறீர்கள்? சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர்கள் தூற்றும் வீசும் கற்களை எடுத்து செதுக்கி சாதனை சிலையாக்கி ஜொலிக்க விடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சாதனைகளும் அவர்களை வியப்படை செய்யும். உங்களை அன்று தூற்றியவர்கள் கூட சொல்வார்கள், இந்த பெண்ணை பற்றி அப்போதே எங்களுக்கு தெரியும், இவள் நல்ல முயற்சி உள்ள பெண், சாதனை படைக்கக்கூடிய பெண், தன்னம்பிக்கை உள்ள பெண் என்று சொல்வார்கள். அதனால் இவர்கள் சொல்வதை கேட்டு மூளையில் முடங்கிவிட வேண்டாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, தன் மனதிற்கு நீதி, நியாயம், தர்மம், ஒழுக்கம் இதை அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களிடத்தில் வந்து நிச்சயமாக வந்து சேருமா? நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சாதனைகள் உங்களை தேடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் முயற்சிப்படிகளில் தொடர்ந்து 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 அதை செயலாற்றும் போதே அது உங்கள் கைகளில் வந்து சேரும். இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனாசியும் உங்களுக்கு துணையாகவே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் முடியும் முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தால் முடியாதது இந்த உலகத்தில் ஏதுமே இல்லை. பெண்கள் அழகு பதுமைகள் இல்லை, மின்னல். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் இடிமுழக்கமாக புறப்பட்டு வரட்டும். நீங்கள் மீசை இல்லாத பாரதி, மீசை இல்லாத பாரதி. உங்களுடைய சாதனையின் வெற்றிகள் நதி அம்மா, நதி. நீங்கள் மீசையில்லா பாரதி. உங்கள் வெற்றியின் சாதனை பெரும் நதி. அந்த நதியில் நீராடி, நானும் அந்த நதியில் நீராடி மகிழ்வு கொண்டு உங்களுக்கு மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு நிறைந்த மனதோடு மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.